ரஷ்யா நேத்திக்கு ஒரே நாள்ல உக்ரைன் மேல, அதாவது 7ஆம் தேதி மே 7ஆம் தேதி நைட்டுக்கு மேல மே 8ஆம் தேதி அதிகாலை இந்த டைம்ல வேவ் பை வேவா முதல்ல ஒரு அட்டாக், அதுக்கப்புறம் ஒரு அட்டாக் நடத்திக்கிறாங்க. இந்த அட்டாக்ஸ்ல ஒரே நாள்ல மட்டும் 55 மிசைல்கள் அப்புறம் 21 ட்ரோன்கள் அனுப்பியிருக்காங்க. புட்டு பொழந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதே சொல்லலாம். ஏன்னா பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் மேல துல்லிய தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. பல இடங்கள்ல வெடிஸ்தம் கேட்டதா சொல்லப்பட்டு வருது. ஆனா உக்ரைன் தரப்புல இருந்து சில ஏரியல் டார்கெட்ஸை நாங்க டவுன் பண்ணிட்டோம். ஆனா கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலேயும் பொதுமக்கள் வாழும் பகுதி மேலேயும் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலேயும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை உக்ரைன் தரப்பு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நேற்றுக்கு ஒரே நாள்ல மொத்தம் 6 ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய பவர் ஃபெசிலிட்டிஸ் மேல, பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய சோர்சஸ் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவுல பாதிப்படைஞ்சிருக்காங்க. மொத்தம் 6 ஒப்லாஸ்ட் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. என்னென்ன ஒப்லாஸ்ட் அப்படிங்கிறது போல கேட்டீங்கன்னா பால்டோவா, கிரிவ்ரோகிராத், ஜாப்ரோசேஷியா, லிவிவ், இவனோ பிராங்க்விஸ்கி, வின்செஸ்டியா ஒப்லாஸ்ட், இந்த எல்லா ஒப்லாஸ்ட் மேலேயும் ரஷ்யா தரம் மாதிரியா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அதுவும் குறிப்பா டின்ப்ரோவஸ்க் ஒப்லாஸ்ட் இருக்கு இல்லையா, அங்க மட்டுமே நேற்றுக்கு ஒரு நாள்ல 13 ஏரியல் டார்கெட்ஸை டவுன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதாவது 8 மிசைல் 5 ட்ரோன்களை டவுன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே டின்ப்ரோவஸ்க் பகுதியில மக்கள் வாழும் பகுதி மேல சில ட்ரோன்கள் குண்டுகள்லாம் விழுந்து வெடிச்சிருக்கு. இதனால மக்கள் அதிக அளவுல பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல இமேஜஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. இது கூடவே உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க ஜாப்ரோசேஷியா பகுதி இருக்கும் இல்லையா, அந்த பகுதியில பயங்கரமான தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதனால மக்கள் வாழும் பகுதி அப்புறம் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுவும் குறிப்பா பார்க்கு அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது மேலாம் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பஸ்ஸுகள்லாம் அதிகமான சேதாரம் சந்திச்சிருக்கு, மக்களோட பொருட்கள்லாம் சேதமடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருந்து இருக்கு. ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பெல்கிராட் பகுதியில் இப்படிதான் 2 நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவோட பேருந்து மேல வந்து தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புல சொல்றாங்க. ஆனா உக்ரைன் தரப்புல இல்ல, கர்கிவை நோக்கி நீங்க அங்க இருந்து படைகள் எடுத்துட்டு வந்தீங்க, எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க தாக்கணும், மிலிட்டரி டார்கெட் அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதே போல பேட்டர்ன்ல இப்போ ரஷ்யாவும் சொல்லியிருக்காங்க, இது மிலிட்டரி டார்கெட்டுங்க, மிலிட்டரிக்கு பயன்படுத்துறதுக்காக நீங்க அங்க பஸ் எல்லாம் நிப்பாட்டி வச்சிருந்தீங்க, தெரிஞ்சுக்கிட்டு நாங்க அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இரு தரப்புலையும் சொல்லக்கூடிய கருத்துக்களை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரியா இருக்கும் அப்படிங்கிற முடிவுகளை எடுத்துக்கணும். அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள், நாளை ஏத்துக்க முடியாதுங்க, ரஷ்யா அதிபரை விளாடிமிர் புட்டினை நாங்க ஏத்துக்க முடியாதுங்க அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிக்கிறாரு. சரிங்க சார், நீங்க எப்ப எலெக்ஷன் வைப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலும் ஒரு 90 நாட்களுக்கு பதவி காலத்தை நீட்டிக்கிறேன், காரணம் என்ன, மார்ஷல்லா இருக்குது, அதனால எலெக்ஷன்ல எப்போதும் வைக்க முடியாது, பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. என்ன எலெக்ஷனு, இது ஒரு டெமோக்ரஸி நாடு, ரஷ்யாங்கிறது டெமோக்ரஸி இல்லை, ஆனா எலெக்ஷன் நடந்துருக்குது. 87% மக்கள் வந்து தேர்ந்தெடுத்த ஒரு நபரை வந்து அதிபரா இவங்க தேர்ந்தெடுத்துக்க மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் மார்ஷல்லா கொண்டு வந்துக்கிறாங்க. ஆனா உக்ரைன் தான் டெமோக்ரஸி, இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் டெமோக்ரஸி அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அப்பதான் மேற்குலக நாடுகள்ல இருந்து நம்மளுக்கு வேணுங்கிற ஈடுகள்லாம் அதிக அளவுல கிடைக்கும் இல்லையா. சரி, ஓகே, அந்த இவரோட நிலைப்பாடுகள் இப்படி இருக்கு. ஆனா இந்த ரஷ்ய அதிபரை மட்டும் இல்ல, அமெரிக்காவோட அடுத்த அதிபரான ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, ட்ரம்ப் அவர்களோட ஏத்துக்க மாட்டாங்க போல தெரியுதே இந்த உக்ரைனோட நபர்கள் அப்படிங்கிறது போல இருக்கு. அதுவும் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அது என்னங்க ட்ரம்ப் அவர்கள், அவருக்குள்ள ஒப்பந்தம் போட மாட்டேங்கிறாங்க, நாங்க ஏத்துக்கலாம் அமெரிக்கா அதிபரா ட்ரம்ப் அவர்கள் நாங்க ஏத்துக்கல அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா உக்ரைன்ல இருக்கக்கூடிய வீரர்கள் அப்படிங்கிறது போலதான், ஏன்னா நார்மலா பேட்ச் எல்லாம் பார்த்தா தெரியுது, அந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களோட உருவ பொம்மையை வந்து எரிக்கிறாங்க. ஏய், என்ன தலைவர் பொம்மையை நீங்க எரிக்கிறீங்களா அப்படிங்கிறது போல கண்டன குரல்கள் பல இருந்தாலும், ஏன் உக்ரைனுக்கு இந்த ட்ரம்ப் அவர்களை பிடிக்கல அப்படின்னா ஒரே காரணம், உதவ மாட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணம் தான். ஸோ அவர் திரும்பி ஜெயிச்சு வந்தாருன்னா என்ன மாதிரியான நடவடிக்கை இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்தது பெலரூஸ். இந்த பெலரூஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் அவங்களோட சுகாய் Su-25 ரக விமானங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ரஷ்யா வந்து இந்த அணு ஆயுத பயிற்சி செய்யறாங்களா, எங்க ரஷ்யா இணைஞ்சு செயல்படலாங்க அப்படிங்கிறதோட பெலரூஸும் ரஷ்யாவும் இணைஞ்சு செயல்பட்டு இருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப கோஆர்டினேட்டடா இந்த எக்ஸசைஸ் வந்து போயிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. ஆக இந்த ட்ரில்ல இருந்து ஒரு மிரட்டல் நேரா யூகேக்கும் மேற்குலக நாடுகளுக்கு இருந்தாலுமே, ஏன்னா ட்ரூப்ஸ் எல்லாம் அனுப்புறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்காக ஒரு மிரட்டல்கள் இருந்தாலுமே பர்சனலா பெலரூஸ் சார்பில் இருந்து போலாண்டுக்கு ஒரு மிரட்டல் போயிருக்கு அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா போலாண்டே அணு ஆயுதம்லாம் வேணும்னு கேட்டுக்கிறாங்க.
அமெரிக்காவும் கொடுப்பாங்களா என்ன அப்படிங்கிற ரிசல்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. எல்லாமே அப்ளை பண்ணுங்க. கொஞ்ச நாள் பொறுமையா இருந்து அதுக்கான சூழல் வரணும், அதுக்கான பாயிண்ட் வரணும். அந்த பாயிண்ட்ல அமெரிக்கா செய்வாங்க. அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். ஆனா எப்படிங்க, பெலருஸ் அதிபர் ஒரு தடவை போய் எங்க வச்சிருங்க நம்ம நாட்டுல அப்படின்னு போய் கேட்டோடனே சாரசாரியாக வண்டியை உள்ளே அனுப்பி வைச்ச மாதிரிலாம் வைக்க முடியுங்களா? அப்படிலாம் வைக்க முடியாது. அமெரிக்கா எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கறத எதிர்பார்த்து காத்துட்டு இருந்து கொடுக்கும்போது வாங்கிக்கணும். அதுதான் வரோம் இல்லையா? அதனால எப்ப வரம் கொடுக்க போறாங்க போலாண்டுக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஏன்னா இந்த இடத்துல இன்னும் பெருசாயிரும் இந்த பிரச்சனையில. நான் ரஷ்யா நாங்க அதை டார்கெட் பண்ணுவோம், எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படிங்கறத சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நம்ம எல்லாமே க்ளோசிங் ஸ்டேஜ் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. மே 7 இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ரஷ்யா எந்த அளவுக்கு அஃபென்சிவ் ஆபரேஷனை இந்த உக்ரைனுக்குள்ள எடுக்க போறாங்க அப்படிங்கறது 2 நாள்ல தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, பெருமளவுல அஃபென்சிவ் ஆபரேஷன் இருக்கும்போது ஒடசா பகுதி வரைக்கும் வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் இல்லையா? அதனால இந்த மால்டோவா இருக்கிறாங்க இல்லையா, நேட்டோவோட இணைஞ்சு எக்ஸசைஸ் செய்யறாங்களாமா. அதாவது மால்டோவா நாடு இருக்கிற மாயா சண்டை அவர்கள் அவங்க தரப்பின் ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, மால்டோவாக நாங்க எப்பவுமே அமைதியை தான் விரும்புறோம். ஆனா ரஷ்யா அக்ரஷன் காட்டும் போது எங்களை நாங்க பாதுகாத்துக்குவோம் அப்படிங்கறத சொல்லிக்கிறாங்க. அதாவது இந்த மால்டோவா ரொமேனியாவோட இணைஞ்சுக்கலாம். ஏன்னா யூரோப்பியன் யூனியன் கிட்டையும் நாட்டோடையும் கேட்டோம்னா கொஞ்சம் நாள் ஆகுது இணைக்கிறதுக்கு. அதை அப்ளை பண்ணும். முதல்ல சொன்னோம்ல வரம் கொடுக்கற வரைக்கும் வெயிட் பண்ணும். பல நாடுகளுக்கும் பல கருத்துக்கள் இருக்கும். ஆனா ரொமேனியாங்கிறது ஆல்ரெடி நாட்டோலையும் இருக்கு, ஈயோலையும் இருக்கு. ரொமேனியான்ற ஒரு நாடு தன்னிச்சையா முடிவெடுத்து இது ஏன் பகுதி அப்படின்னு நினைச்சுக்கலாம் இல்லையா? ஸோ அப்படி இந்த மால்டோவா இணைச்சிட்டோம்னா இதுக்கு அப்ளை எல்லாம் பண்ண வேண்டியதில்லை, இதுக்கு எதிர்ப்புகள்லாம் வராது இல்லையா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஆனா இதுலயும் மால்டோவாலையும் உள்நாட்டிலேயே ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறதுனால இந்த இணைப்பும் கொஞ்சம் தடைபட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா இப்ப ரொமேனியால பாத்தீங்கன்னா மே 9 இருந்து மே 16 வரைக்கும் நேட்டோவோட இணைஞ்சு அமெரிக்கா, ரொமேனியா, அப்புறம் மால்டோவா இவங்க 3 நாடுகளும் இணைஞ்சு மால்டோவால இருக்கக்கூடிய, அதாவது மால்டோவோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய 2 டிஸ்ட்ரிக்ட்ல இது போல ட்ரில்கள் நடக்கப்படும் அப்படிங்கறத சொல்லப்பட்டு வருது. அந்த டிஸ்ட்ரிக்டோட பேர் என்ன, பேர் கொஞ்சம் கரெக்டா வரல. அது மேபி அந்த ஊர்ல வேற மாதிரி ப்ரொனன்சியேஷன் இருக்கும். கொஞ்சம் தப்பா போச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளோரோஸ்தி அண்ட் ஃபிளேஷ்தி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கறத சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ல பெருமளவுல ட்ரைனிங் பண்ண போறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுல மால்டோவோட மெக்கனைஸ்டு இன்ஃபேன்ட்ரி டிவிஷனும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. இது ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரொவோகேஷன் அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்புலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா இது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு மேற்குலக நாடுகளோட அனலிஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இப்ப ரஷ்யா ஒடசா பகுதியை பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னா அது மேற்குலக நாடுகளுக்கு ரொம்பவுமே இக்கட்டான சூழல்ல போயிடும். மால்டோவான்ற ஒரு நாடு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த கருங்கடல்ல ரஷ்யாவை ஆதிக்கம் செலுத்த விடாம தடுக்கிறது. ஒருவேளை ஒடசா முழுவதும் ரஷ்யா கிட்ட வந்துருச்சு அப்படின்னா மால்டோவா இருக்கும் பட்சத்துல அந்த மேப்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு பார்ட் உக்ரைனோட அந்த ஒடசா பார்ட், ஒரு சின்ன பார்ட் தனியா பிரிச்சு விடப்பட்டிருக்கும். அது பாத்தீங்கன்னா அந்த தனூப் ரிவர் இருக்கு இல்லையா, அந்த பார்ட், அந்த ஒரு சின்ன ஒரு தீவு மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு பார்ட் பாத்தீங்கன்னா ஒரு சைடு பாத்தீங்கன்னா ரொமேனியாவோட பார்டர்ல இருக்கு, இன்னொன்னு மால்டோவோட பார்டர் பகுதியில இருக்கும். ஸோ அதனால அது அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கலாம். ஒரு வேளை இக்கட்டான சூழ்நிலை வரும்ன்ற பட்சத்துல நாட்டோ நாடுகளுக்கு அப்படிங்கிறது போல. ஸோ அந்த ஒரு காலத்தினால மால்டோவா மிக முக்கியமான ஒரு நாடு இந்த மேற்குலக நாடுகளுக்கு. அதனால அதை கைவிட மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஒரு வேலை வரும்ன்ற பட்சத்துல, அதனாலதான் இந்த பிரான்ஸ் அவங்க தரப்புல சொல்லியிருந்தாங்க இல்லையா, மால்டோவா மேல கை வச்சாலும் நாங்க உள்ள என்ட்ரு ஆவோன்னு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒடசா பகுதி என்னதான் ரஷ்யா கிட்ட போனாலும் இல்ல ஒடசாவை பாதுகாக்கணும்னு நினைச்சாலும் இந்த மால்டோவான்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு காரணத்தினால இந்த இடத்துல ஒரு ட்ரில் நடக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த ஒரு காலத்துல தான் மால்டோவும் மேற்குலகத்தோட ரொம்ப இணைஞ்சு செயல்படுறாங்க வர வர அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டு வருது. இந்த இடத்துல இதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.